வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதர் சில வருடங்களில் கோடிக்கணக்கான பணத்தை உருவாக்கினார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் உலகில் ஒரு புயலாக மாறினார். இவர் யார் தெரியுமா? பாரத் பேயின் முன்னாள் CEO ஆஷ்னீர் குரோவர். இந்த வீடியோவில் ஒரு சாதாரண மனிதர் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக உயர்ந்தார், பின்னர் அவர் ஏன் வீழ்ந்தார் என்பதை பார்க்கலாம். ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகிய தந்தைக்கும் ஒரு ஆசிரியர் ஆகிய தாயாருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் நாள் 1982ஆம் வருடத்தில் டெல்லி மாநகரத்தில் பிறந்தவர் ஆஷ்னீர் குரோவர். அது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆசிரியரான தாயார் ஆஷ்னீருக்கு கல்வியின் முக்கியத்தை தினந்தோறும் போதித்துக் கொண்டே இருப்பார். கல்விதான் தன்னுடைய சக்தி என்பதை நன்கு புரிந்து கொண்ட ஆஷ்னீர் டெல்லியில் உள்ள IITயில் சிவில் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை 2004ஆம் வருடம் சிறப்பாக முடித்தார். IITயில் மாணவனாக இருந்தபோது டெல்லியில் உள்ள பிரெஞ்சு எம்பசி நடத்திய ஒரு போட்டியில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற ஆஷ்னீரை அந்த பிரெஞ்சு எம்பசி பிரான்ஸ் நாட்டிற்கு ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்ற புரோகிராம் வழியாக 8 வாரங்களுக்கு அனுப்பி வைத்தது. முழு செலவையும் ஏற்றுக்கொண்ட பிரெஞ்சு எம்பசி ஆஷ்னீரின் கைச்செலவுக்கு 6000 யூரோஸ் மதிப்புள்ள பணத்தையும் கொடுத்து உதவியது. இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஆஷ்னீருக்கு ஒரு குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வெளிநாட்டு மாணவர்களின் இண்டிபெண்டன்ட் மனப்பான்மை, யாரையும் சார்ந்திராத மனப்பாங்கு, இவைகளை உணர்த்தியது. பிடெக் பட்டம் பெற்ற பின் ஆஷ்னீர் IIM அகமதாபாத்தில் உள்ள மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்து படித்து 2006ஆம் ஆண்டு MBA பட்டமும் மிகச்சிறப்பாக பெற்றார். அவர் முதலில் கோட்டக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்ற நிறுவனத்தில் தன் பயணத்தை தொடங்கி 7 ஆண்டுகள் பணியாற்றினார். அங்கே வைஸ் பிரசிடென்ட் ஆக பதவி உயர்வும் பெற்றார். பின்னர் 3 ஆண்டுகள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கில் பணியாற்றி டைரக்டராக பதவி உயர்வும் பெற்றிருந்தார். இந்த 2 வங்கிகளிலும் அவர் ஒரு சாதாரண ஊழியராக பணியாற்றவில்லை. பணத்தை எப்படி உருவாக்குவது என்று கண்டுபிடித்து நன்கு புரிந்து கொண்ட மனிதராக உருவெடுத்தார். பின்னர் அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். ஸ்டார்ட் அப் உலகிற்குள் நுழைந்தார். அவர் உருவாக்கிய நிறுவனம் பாரத் பே, சம்திங் லைக் கூகுள் பே. இந்த நிறுவனம் சிறிய கடைக்காரர்களுக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் என்ற உலகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. பாரத் பே மிக வேகமாக வளர ஆரம்பித்தது. முதலீடு செய்பவர்கள், பெரிய இன்வெஸ்டர்கள் வந்தார்கள். கம்பெனியின்
மார்க்கெட் மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. அஷ்னீர் குருவர் ஸ்டார்ட் அப் உலகில் ஒரு தைரியமிக்க ஃபியர்லெஸ் பிஸ்னஸ் லீடர் ஆக மாறினார். அவர் ஷார்க் டேங்க் இந்தியா ஷோவில் பங்கெடுத்த போது அவரது நேர்மையான பேச்சுக்கள், கடுமையான விமர்சனங்கள், கமெண்ட்ஸ்கள் மக்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு வணிகத் தலைவராக, பிஸ்னஸ் லீடராக அவரை மாற்றியது. ஆனால் வெற்றியின் உச்சியில் அவர் இருந்தபோது நிறுவனத்தில் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வரத் தொடங்கின. கவர்னன்ஸ் இஷ்யூஸ், சில ஒழுங்கீனங்கள், பாரபட்சம் காட்டுவது, மைக்ரோ மேனேஜ்மெண்ட், உயர் அதிகாரிகளின் தலையீடு, முளையிலே கிள்ளி எறியப்படாத சில குளறுபடிகள் ஆகியவை அஷ்னீரின் கவனத்தை சிதறடித்தன. நிறுவனத்தின் நிலைமையை கட்டுப்படுத்தாத அஷ்னீர் முதலீட்டாளர்களால் குற்றம் சாட்டப்பட்டார். முடிவாக ஆகஸ்ட் மாதம் 2021 அவர் ஆரம்பித்த நிறுவனத்தை விட்டு அஷ்னீர் வெளியேறினார். பலர் இங்கே சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து ஒடிந்து போய்விடுவார்கள். ஆனால் அஷ்னீர் குரோவர் மீண்டும் எழ முயற்சித்தார். புத்தகங்கள் எழுதினார். புதிய நிறுவனங்களை ஆரம்பித்தார். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவர் இன்னும் சோர்ந்தே காணப்படுகிறார். இந்த உண்மை கதையில் நமக்கு சில பாடங்கள் கிடைக்கின்றன. அவை: 1. வெற்றி கிடைக்கும்போது அடக்கம் அவசியம், பணிவு அவசியம். 2. அதிகாரம் கைக்கு வரும்போது பொறுப்புகள் அவசியம், நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு அவருக்கு வந்துவிடுகிறது. 3. பொருளாதாரத்தில் உயர்வு என்பது ஓரளவு எளிதாக கிடைக்கலாம். ஆனால் அந்த உயர்வை நிலையாக தக்க வைத்திருப்பது தான் சாதனை. ஒரு மனிதர் உச்சத்தை அடையலாம், ஆனால் அந்த சிகரத்தில் நிலைத்து வீற்றிருக்க நற்பண்புகள், நல்ல குணங்கள் முக்கியமான தேவைகள். அஷ்னீர் குரோவரின் உண்மை கதை ஒரு வெற்றிக்கான கதை மட்டுமல்ல, நமக்கு அது ஒரு எச்சரிக்கை கதையும் கூட. நீங்கள் வெற்றி அடையும் போது அந்த வெற்றியை எப்படி கையாளப் போகிறீர்கள்? வர்த்தக உலகில், வணிகத்தில், தொழில்நுட்ப உலகில் வெற்றி கண்ட சாதனையாளர்கள் பலரது உண்மை கதைகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரப்போகிறேன். ஒரு புத்தக பார்வை என்ற என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள். எல்லா வீடியோக்களும் உங்கள் பார்வைக்கு அனுப்பப்படும். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன், ஜலால்.